ஒரு ஃபாலோவர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு, சவுதி அரேபியாவில் வேலை செய்யணும்னா அரபிக் பேசுறது கட்டாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா நான் 10 வருஷமாக சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுட்டேன். பட் இது வரைக்கும் எனக்கு அரபிக் பேச தெரியாது. ஸோ ஏன் பேச தெரியாதுன்னா இது சுச்சுவேஷனை பொறுத்து. நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே அரபிக் முக்கியமா இல்லையா அப்படின்னு. நான் நிறையா கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சேன். சவுதி அராம்கோ, ஆப்பிள் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், என்னால் சர்வே பண்ணிக்க முடியும் அங்கே. அதே மாதிரி பக்காலா எங்கே போனீங்கனாலும் நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க. ஹிந்தி, உருது, தமிழ் அப்படி அங்கே ஓடிடும். ஸோ அரபிக் பேசுகிற கட்டாயம் எனக்கு தேவைப்படலை. மோஸ்ட்லி அங்கே இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அரபிக் தெரியாமல் இருந்தால் சவுதியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கிலீஷை வச்சு சர்வே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அரபிக் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. போலீஸ்கிட்ட பேசுகிறது ஈஸியாக இருக்கும். இன்னும் சில போலீஸ்க்கு அங்கே கொஞ்சம் அரபிக் தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. போலீஸ்கிட்ட பேசுகிறது, அப்புறமா ஏதாச்சும் ஒரு ரிமோட் ஏரியாவில் போயிட்டிங்கன்னா அங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம். அங்கன்னா நீங்கள் அரபிக் தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். அரபிக் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் எனக்கு கற்றுக்க வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா எனக்கு சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும் கம்பெனியில். ஸோ அவங்களும் இங்கிலீஷில் பேச, நம்மளும் இங்கிலீஷில் பேச அரபிக் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஜஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும், மா சலாமா, கைஃபா ஹால் அதை வச்சு தான் 10 வருஷம் ஓட்டிட்டேன். பட் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்த பொறுத்து தான் அது முக்கியமாக இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணணும். ஒரு பப்ளிக் பிளேஸில் வேலை செய்கிறீங்க, மக்காலாவில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரபிக் தேவை. டேரெக்டாக நீங்கள் அரபிக் கஸ்டமரை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரபிக் தேவை. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் ஒர்க் பண்ணும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதுமானது. நீங்கள் அரபிக் கற்றுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபரை ஒருத்தங்க சூப்பராக அரபிக் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட சேனலை நான் இங்கே கொலாபில் போடுறேன். யார் யாருக்கு அரபிக் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே போய் அரபிக் நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்